ஹாய் காய்ஸ், ஐ எம் விக்னேஷ், சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். ஆக்சுவலாக நம்ம இந்த சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கும். இடையில ஒரு ரீசெண்டாக ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இனிமேல் டெடிக்கேட்டடாக வீடியோ போடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டேன்னா நம்ம ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வீடியோ மங்களகரமாக ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த 5 ஒர்க் அவுட்ஸையும் கண்டிப்பாக உங்களோட ஷெடியூலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பேர் ஆஃப் டம்பிள் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ வாங்க ஒர்க் அவுட் என்னங்கிறத பார்த்து. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டம்பிள் பைசப் கர்ல். மொத்தமாக 3 செட்ஸ் பண்ணுங்கள், 12 கவுண்ட் வர மாதிரி. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலியமாக உங்களோட லாங் ஹெட் அண்ட் ஷார்ட் ஹெட் இது ரெண்டுமே ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகும். இந்த ப்ராப்பர் ஆக்டிவேஷன் உங்களுக்கு வேணும்னா ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ ஸ்லோவாக பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒர்க் அவுட் ஹேமர் கால்ஸ். இந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலிமா அகைன் உங்களோட லாங் ஹெட், ஷார்ட் ஹெட், பிராச்சியாலிஸ், ஃபோராம் மசில் கூட ஆக்டிவேட் ஆகும். ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸ்க்கும் வெயிட் நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணி ப்ராப்பர் ஃபார்மில் உங்களால் அந்த ஒர்க் அவுட்டை பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கால்ஸ். 3 செட்ஸ் போடுங்க, 12 ரெப்ஸ் வர மாதிரி. உங்கள் பைசப் பீக்கை டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட். வே ப்ரோட்டீன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக ஜெனினா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலாரட்டோட வே ப்ரோட்டீன் தான். நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பட்ஜெட்லேயும் ப்ரைஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு பெஸ்ட் வே ப்ரோட்டீன் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நிறைய பேர் அதிகமாக காசு போட்டு 1 கிலோ 2 கிலோன்னு வே ப்ரோட்டீன் வாங்கிடுவீங்க. அதோட டேஸ்ட் பிடிக்காமல் போயிடும், மிக்சபிலிட்டி சரியாக இருக்காது, டைஜஷன் இஷ்யூவும் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் எக்ஸலாரோட இந்த வே ப்ரோட்டீனில் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் இதோட மிக்சபிலிட்டி பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். ஃப்ளேவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் அண்ட் க்ரீம் பிடிக்கும். 24 கிராம் ப்ரோட்டீன் கிடச்சும் ஒரு 38 கிராம் ஸ்கூப்பில் இருந்து இது கூட BCWமே உங்களுக்கு 5.4 கிராம் வந்துடுது. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 4000 அந்த மாதிரி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 2 LBS ஜஸ்ட் 1899 ரூபாய்க்கே ஒரு பெஸ்ட் வே ப்ரோட்டீன் வேணும்னா நீங்கள் எக்ஸலாரேட்டை ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இந்த டைம் ஒரு பட்ஜெட் பேஸில் ஒரு பெஸ்ட் வே ப்ரோட்டீன் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் ட்ரைசப் கிக் பேக். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் மொமெண்டமே இல்லாமல் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணணும்னா ஒரு கையை இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு ஸ்டெடி அண்ட் ஸ்லோவாக மசிலை ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, மசில் பில்டிங்னு வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறது ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு தான் இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராக்ரெஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரைசப்ஸ்க்கு அனதர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலயமா ட்ரைசப்ஸில் இருக்கிற 3 ஹெட்டையும் ப்ராப்பராக உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், உங்களோட ஆர்ம்ஸ் மசிலை நீங்கள் பெருசு பண்ணணும்னா ட்ரைசப்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா 70% மசில் அதில் தான் அடங்கியிருக்கு. அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட்டாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் புஷ்அப். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டைமண்ட் புஷ்அப்பை ஃப்ளோரில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பில்லர் சப்போர்ட்டோட சேஃப்டியாக பண்ணுங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியிற மசில் குரூப்புக்கு மட்டும் அதிகமான ஒர்க் அவுட் கொடுத்து அதை மட்டும் பில்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி இல்லாமல் லெக் மசில்லையும் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க. இதை ப்ரோக்ரஷன் பண்ணுற விதமாக வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் 3 செட்ஸ் 12 ரெப்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது மேஜராக ஆக்டிவேட் ஆகிற மசில் குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ் இதெல்லாமே ப்ராப்பராக ஆக்டிவேட். இதை ஃபினிஷ் பண்ண கையோட அண்ட் அனதர் வேரியேஷன் ஆஃப் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வாக்கிங் லஞ்சஸ். இதெல்லாமே 3 செட்ஸ் 10 ரெப்ஸ் போடுங்க. ஈச் லெக்ஸ்க்கு இருக்கணும். ஒரு பிகினருக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் லோவர் பாடியை விட்டுருவாங்க. என்ன ரீசனாக இருக்கும்னா அப்பர் பாடியில் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க சில சேஞ்சஸை பார்க்க முடியும். பட் லோவர் பாடிங்கிறது ரொம்பவும் டைம் எடுத்துக்கும். ஆனால் அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்கன்னா உங்களோட மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரென்த்தையும் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் வீக்லி 1 டைம் ஆகுது லோவர் பாடியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபைனலாக காஃப் ரைசஸ் ஒரு 3 செட்ஸ் 12 ரெப்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஷோல்டருக்கு பேர் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஹெட்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் டெல், லேட்ரல் டெல்ஸ் அண்ட் ரியர் டெல்ஸ். கையை ஸ்விங் பண்ணாமல் ஸ்டெடி அண்ட் ஸ்லோவாக இந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஒர்க் அவுட் ஃப்ரண்ட் ரைசஸ்க்கானது. அகைன் இது அப்படி தான். ஷோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற மசில் மாதிரி கிடையாது, ரொம்பவும் லைட் வெயிட் சூஸ் பண்ணி ப்ராப்பர் ஃபார்மில் தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அண்ட் ஃபைனலாக ரியர் டெல்ட்டுக்கான ஒர்க் அவுட் 3 செட்ஸ் 12 ரெப்டேஷன்ஸ் போட்டு இந்த ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஒரு ஷார்ட் போடும் போது நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ப்ராட் லுக்கில் இருக்கணும்னா உங்களோட பேக்கோட திக்னஸ் ரொம்பவும் முக்கியம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டாக நம்ம புல்லப்ஸ் பண்ணுறோம். நிறைய பிகினரால் அது பண்ண
முடியாது, அட்லீஸ்ட் ஒரு டைமில் உங்களால் 2 புல்லப் தான் பண்ண முடியுதுனாலும் அதை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்ரெஷன் பண்ணுங்கள். பேக்குக்கு 2வது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டம்பிள் ரோஸ் 3 செட்ஸ் 12 ரெப்பிடேஷன்ஸ் போடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டெடி அண்ட் ஸ்லோவாக பண்ணணும் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும். பேக்குக்கு லாஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பென்ட் ஓவர் டம்பிள் ரோஸ். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலியமா உங்களோட லோவர் ட்ரபீஷியஸ் மசில், லேட் மசிலையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். நம்ம ஷெடியூலில் இருக்கிற கடைசி மசில் குரூப் செஸ்ட் மசில். ஸோ இந்த மசிலுக்கு ஸ்டாண்டிங் டம்பிள் செஸ்ட் ஃப்ளைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 செட்ஸ் 12 ரெப்பிடேஷன்ஸ் போடுங்க. ஒரு பிகினருக்கு புல்லப்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி புஷ்அப்பும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதனாலே நிறைய பேர் இந்த ஒர்க் அவுட்டை அவாய்ட் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீ புஷ்அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் புஷ்அப்பை ப்ராக்ரெஷன் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரு செட்டுக்கு உங்களால் 2 புஷ்அப் தான் போட முடிஞ்சாலும் ஒரு 3லேருந்து 4 செட்டு கண்டினியூஸாக அதை பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கான கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனல் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் செஸ்ட் ஃப்ளைஸ். இந்த ஒர்க் அவுட் ஆக்சுவலாக ஃப்ளோரில் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷனே உங்களுக்கு கிடைக்காது, ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் தான் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பெஞ்ச் வாங்குறது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பெஞ்சில் இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் ப்ராப்பர் வேலை பண்ண முடியும். பட்ஜெட் வேணும் வரும்போது கிளியர் வின்னர் எக்ஸலரேட்டரோட இந்த வே ப்ரோட்டீன் தான். ஸோ பி ஸ்மார்ட், சூஸ் அ ரைட் ப்ரோட்டீன்.